ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உண்மையான பக்தியை என் மீது நீ வைத்திருப்பதால் இந்த பதிவை நீ கேட்க முடிந்தும் இருக்கின்றது. என் அன்பு குழந்தைகள் எல்லோரும் என் மீது வைத்திருக்கும் பக்தியை ஒரு பொழுதும் நான் சந்தேகித்து பார்த்தது கிடையாது. நீங்கள் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையையும் ஒரு பொழுதும் நான் சந்தேகித்து பார்த்தது கிடையாது. உங்களுடைய பக்தியும் நம்பிக்கையும் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாகவும் ஆழமாகவும் இருக்கின்றது என்று எனக்கு தெரிந்துதான் இருக்கின்றது. அதனால் தான் இந்த கணம் இந்த பதிவை உன்னால் கேட்கவும் முடிந்திருக்கின்றது. கேட்காத பலரும் என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை என்ற பெயரில் சில சந்தேகத்தையும் வளர்த்து கொண்டு வருகின்றார்கள். இந்த சாயை பற்றி முழுமையாக அறிந்தும் அறியாதது போல நடந்து கொள்ளவும் செய்கின்றார்கள். என் முன்னால் வந்து அமர்ந்து என்னை நம்புவது போல நடிக்கவும் செய்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சிலரையும் என் கண்களால் பார்க்க வேண்டிய நிலை வருவதை நினைத்து எனக்கு வருத்தம். என் அன்பு குழந்தையே, இத்தனை பேருக்கு மத்தியில் சுத்தமான மனதோடு, தூய்மையான பக்தியோடு, முழு நம்பிக்கையோடு, அர்த்தமுள்ள பொறுமையோடு என்னை வணங்கி வரும் உன்னை பார்த்தால் எனக்கு மிக மிக சந்தோஷத்தை கொடுக்கின்றது. எனக்கு கிடைத்திருக்கும் அந்த சந்தோஷம் உன் மூலமாக கிடைத்தது போல உன் வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் என் மூலமாகத்தான் இருக்கவும் செய்யும். எந்த விஷயங்கள் எல்லாம் உன் மனதை போட்டு துன்ப நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றதோ அந்த விஷயங்களில் எல்லாம் மாற்றத்தை கொடுத்து அது இன்ப நிலைக்கு உன்னை அழைக்கும்படி நான் செய்வேன். நீ நிராகரிக்கப்பட்ட இடத்தில் நீ அழைக்கப்படுவாய். நீ வெறுக்கப்பட்ட இடத்தில் நீ வரவேற்கப்படுவாய். உன்னை வேண்டாம் என்று சொன்னவர்கள் அவர்கள் வாயிலேயே நீ வேண்டும் என்று சொல்வார்கள். உன்னுடைய அன்பை மதிக்க தெரியாதவர்கள் எல்லாம் உன்னுடைய பண்பை போற்றி புகழ்வார்கள். உன்னை கௌரவ குறைவாக நடத்தியவர்கள் எல்லாம் உன்னுடைய வருகைக்காக ஏங்கி நிற்பார்கள். இது எல்லாம் நடக்குமா என்று கேட்டால் என்னுடைய கருணையால் நிச்சயமாக நடக்கும். நீ என் மீது கொண்டிருக்கும் அந்த உண்மையான பக்தியால் அனைத்தும் நிகழ்ந்தே தீரும். நீ காத்திருக்கக்கூடிய விஷயங்களிலெல்லாம் நான் கவனம் செலுத்தவில்லை என்று அர்த்தமாகி விடாது. நீ காத்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னுடைய கண்காணிப்பில் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையே, அத்தனையும் கவனித்து சரிப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். பொறுப்பேற்று இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொடுப்பேன் என்று. ஏனென்றால் நீ என் மீது வைத்திருக்கும் பக்தி என்பது மிகவும் உண்மை, ஆழம், அர்த்தம் நிறைந்தது, கண்ணியமானது, புனிதமானது. அந்த பக்திக்கு ஈடாக நான் செய்ய போகும் கைமாறு என்பது அளவிற்கு அடங்காதது. எண்ணில் அடங்காத மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும். பெரும் மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கின்றது என் குழந்தையே. நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் விடிவு காலம் பிறந்து விட்டது. துன்பங்கள் முடிவுக்கு வந்தது. போராட்டம் நிறைந்தது. இனி வெற்றி என்ற ஒன்று உன் கரங்களை சேரும். இன்பம் என்ற ஒன்று உன் வாழ்வை சேரும். ஆனந்தம் என்ற ஒன்று உன்னுடைய மனதை வந்து அடையும். அதற்கு முதற்படியாக இன்றைய தினத்தில் நடக்கப் போகும் பேரதிசயம் என்பது உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த வந்து கொண்டிருக்கின்றது. நீ கேட்டது கிடைத்திடும். நீ நினைத்தது நடந்திடும். உன்னுடைய ஆசை நிறைவேறும். எல்லாம் இந்த சாயின் கருணையால் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நீ கிடைக்கப் பெறுவாய். வாழ்க்கையே முடிந்து விட்டது என்று நினைக்காதே. இனிதான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக ஆரம்பமாக உள்ளது. நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நல்லதே நடக்கும்.